இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே நாம் பார்க்க போவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய 44 பயன்கள் என்ற தலைப்பில் ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு. உண்மையில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை பற்றி நாம் சரியாக விளங்கிக் கொள்வோமாக இருந்தால், அந்த நாட்களுடைய பெருமதியை நாம் சரியாக அறிந்து கொள்வோமாக இருந்தால், அதுதான் நமது வாழ்வில் மிக மகத்தான நாட்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த நூலுடைய முதலாவது செய்தியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா படைப்பினங்களுக்கு மத்தியிலே ஒரு சிலரை விட ஒரு சிலரை அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறான். ஒரு சிலரை விட ஒரு சிலரை அல்லாஹு தஆலா அந்தஸ்தால் கண்ணியத்தால் உயர்வாக்கி இருக்கிறான். அதே போன்று சில நாட்களை விட சில நாட்கள், சில மாதங்களை விட சில மாதங்கள், இவ்வாறு அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் அவர்கள் இந்த முதல் 10 நாட்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், அஃதல் ஐயாமித் துன்யா, ஒருவனுடைய இந்த உலக வாழ்வில் மிகச்சிறந்த நாட்கள். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில், துன்யாவுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாட்களாக அந்த நாட்களை அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். அதிலே மிகச்சிறந்த நாள் தான் அந்த யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள். அதே போன்று வஅஃதலு ஐயாமில் உஸ்பூ யௌமுல் ஜும்ஆ, வாரத்தில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. வஅஃதலு லயாலி, இரவுகளில் மிகச்சிறந்த இரவுகள் ரமலான் மாதத்துடைய இறுதி 10 இரவுகள், அதிலும் லைலத்துல் கத்ருடைய இரவு மிக சிறப்புக்குரியதாகும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறாக அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கக்கூடிய நாட்களில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் மிக சிறப்புக்குரியவைகள். இந்த 10 நாட்களை பொறுத்தவரையில் உண்மையில் அல்லாஹு தஆலா இந்த அருளை வழங்கி இருக்கிறான். அந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனது அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் என்பவைகள் மகத்தான ஒரு வாய்ப்பு, ஒரு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அல்லாஹுவை வணங்குவதற்கும், இபாதத் செய்வதற்கும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும், அடியார்கள் இறைவன்பால் இபாதத்துகள் மூலம் நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கும், தங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்திக் கொள்வதற்கும், தங்களுடைய குறைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக, இவ்வாறாக அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை மிகச் சிறந்த ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான். எனவே நாம் இதை மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அருளை நாம் அடைந்து கொள்வதற்காக இந்த நாட்களில் நாம் ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும், ஒரு பெரும் முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்பதை இதில் 2வது செய்தியாக பார்க்கிறோம். 3வது செய்தியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது அல் அஷ்ருல் அவாஇல் மின் தில் ஹிஜ்ஜா, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்கள் என்பவைகள் ஒருவனுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த நாட்கள். இது தொடர்பான ஹதீஸை நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர், அதாவது இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் வேறு நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியதாகும். ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியதாகும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவுமா யா ரசூலல்லாஹ்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹி இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி, அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதே. ஆனால் ஜிஹாதுக்கு சென்ற ஒருவர் மறுபடியும் திரும்பவில்லை, அவர் தனது உயிர் செல்வத்தை எடுத்து செல்கிறார், அவர் மறுபடியும் திரும்பவில்லை, அவர் ஷஹாதத்தை அடைகிறார் என்றால் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியதென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மற்றும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, மல் அமலு ஃபி ஐயாமில் மல் அமலு
ஃபி ஐயாமின் அஃதல் என்று சொல்லி அந்த செய்தியிலே வருவதை பார்க்கிறோம். அதாவது மிகச்சிறந்த நாட்கள், அமல்களுக்கு மிக சிறப்புக்குரிய நாட்களாக. அதே போன்று அர்ஜா, அஸ்கா என்ற வார்த்தைகள் எல்லாம் இதிலே வருகிறது. மிகவும் ஆதரவு வைக்கப்படுகின்ற மிகவும் தூய்மையான என்ற பொருள்கள் எல்லாம் இந்த ஹதீஸ்கள் ரிவாயத்துக்கள் வருவதை பார்க்கிறோம். எனவே இந்த வாசகங்கள் எல்லாம் எதை சொல்கிறது என்றால், இந்த நாட்களில் அமல் செய்வதென்பது அவ்வளவு உயர்வானது, அவ்வளவு சிறந்தது என்பதைத்தான் இந்த செய்திகள் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஃபராயிதுல் அமாலி ஃபி ஹாதிஹில் அஷ்ர், 4வது செய்தியை நாம் பார்ப்போம். இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய கடமையான வணக்கங்கள், கடமையான அமல்கள் இருக்கின்றனவே, அதாவது நாம் ஏனைய காலங்கள்ல செய்யக்கூடிய கடமையான வணக்கங்கள் அந்த பரதான அமல்களை விட சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரதான அமல்கள், செயல்கள் என்பது ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரதான அமல்கள். உதாரணமாக நாம் லுஹருடைய தொழுகையை தொழுகின்றோம். இந்த லுஹருடைய தொழுகையை நாம் ஏனைய நாட்களிலும் தொழுகின்றோம். ஆனால் இந்த 10 நாட்களில் நாம் இந்த லுஹரை தொழுவது என்பது ஏனைய நாட்களில் தொழுவதை விட சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அக்சர், அதற்கு பல மடங்கு கூலி இருக்கிறது என்பதைத்தான் இந்த மேலுள்ள ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களை விட சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்றால், இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஃபர்தை விட சிறந்தவைகள் அல்ல. அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் ஏனைய நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஃபர்தை விட சிறந்தது அல்ல. எங்கள் ஃபர்து என்பது அல்லாஹ்விடத்தில் முதன்மையானது. ஃபர்தான இபாதத்தின் மூலம், வணக்கத்தின் மூலம் ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5வது நறுமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் நாம் வருடத்தில் ஏனைய நாட்களில் தொழக்கூடிய தொழுகை விட சிறப்பானது. அதே போன்றுதான் நோன்பு, அதே போன்றுதான் அல் குர்ஆனை ஓதுவது, அதே போன்றுதான் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவது, அதே போன்றுதான் துஆக்கள், அதே போன்றுதான் நாம் அல்லாஹுக்கு பணிந்து உள்ளச்சத்தோடு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதே போன்று நாம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், பெற்றோருக்கு உபசரித்தல், இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுதல், அதே போன்று மக்களுடைய தேவைகளை நாம் என்ன செய்வது, நிறைவேற்றி வைத்தல், அதே போன்று நாம் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லுதல், அதே போன்று ஒரு ஜனாசாவை நாம் பின்தொடர்ந்து செல்லுதல், அதே போன்று அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், அதே போன்று நாம் ஏழைகளுக்கு உணவளித்தல், இப்படியாக என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த ஒவ்வொரு நன்மையான விஷயமும் நல்ல காரியமும் நாம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்வது இருக்கிறதே, அது ஏனைய காலங்களிலே செய்வதை விட சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 6வது செய்தியாக இந்த 10 நாட்களில் உள்ள சிறப்பு என்பது இதனுடைய இரவையும் பகலையும் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 நாட்களுடைய சிறப்பு, இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது யௌமுன் நஹார வல்லைல், இதனுடைய இரவு பகலை உள்ளடக்கிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் லாக்கின்ன லயாலில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், அந்த ரமதான் மாதத்துடைய இறுதி 10 இரவுகள் என்பது அஃதலு மின் லயாலி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகளை விட அந்த 10 இரவுகள் ரமதான் மாதத்துடைய இறுதி 10 இரவுகள் சிறப்புக்குரியதாகும். ஏனென்றால் அந்த இரவில் தான், அந்த 10 இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்ற அடிப்படையில். அதே போன்று ஐயாமுல் அஷ்ரி மின் தில் ஹிஜ்ஜா அஃதல், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களுடைய அந்த பகல் காலங்கள் என்பது சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. ஏனென்றால் அதில் தான் யௌமுன் நஹர் இருக்கிறது, துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள். யௌமு அரபா இருக்கிறது, அரபாவுடைய நாள் இருக்கிறது. அதே போன்று யௌமு தர்வியா, அந்த யௌமு தர்வியா என்று அழைக்கப்படக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள். அவை பகலை கவனித்து இதனுடைய சிறப்பை இங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களே என்னதான் சிறப்புக்குரியவைகள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில், அதாவது ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியது என்று சொன்னார்கள் என்றால் அது இரவையும் பகலையும் உள்ளடக்கியதாக குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதிலே நாம் 7வதாக இதிலே நாம் பார்ப்போம், அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது பல மகத்தான இபாதத்துகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது, ஒரு சேர பெற்றிருக்கிறது. இந்த சிறப்பு
வேறு நாட்களுக்கு கிடையாது. அது அல்லாத நாட்கள் இந்த அமல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்காது. உதாரணமா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் எடுப்போமாக இருந்தால், ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் தான். அப்ப அந்த அரபாவுடைய அந்த 9வது நாள் என்பது, அரபாவுடைய நாள் என்பது அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல தான். இது வேற எங்கும் என்ன செய்யாது, இந்த சிறப்பு வேற எங்கேயும் வர முடியாது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று அல் உதுஹியா, உதுஹியா என்ற வணக்கத்தை எடுத்தால் அதுவும் துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10வது நாள். பில் இலாஃபதி இல ஸலாத்தி வஸியாமி வஸதகா. அப்ப நாம் ஏனைய வணக்கங்கள், இப்ப தொழுகை, நோன்பு, ஜகாத் போக இந்த வணக்கங்கள் இந்த நாட்களுக்கு மாத்திரமே உரிய வணக்கங்கள் தான். அப்ப எனவே இதன் மூலம் எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்கின்றன, சிறப்பு பெறுகின்றன, இந்த நாட்கள் உயர்வு பெற்றிருக்கின்றன என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, 8வதாக நாம் இதிலே பார்க்கிறோம். 8வது சிறப்பாக இந்த முதல் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளில் அன்னல்லாஹ தஆலா அக்ஸம் பிலயாலிஹா அல்-ஃபாதிலா, இந்த மகத்தான இரவுகளின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்று சொல்கிறான். அந்த அதிகாலையின் மீதும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த 10 இரவுகள் என்பது வல்லயாலில் அஷ்ர், இந்த 10 இரவுகள் என்பது அஷ்ர் துல் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகள் தான். في قول جمهور المفسرين من السلف, முன் சென்ற தஃசீருடைய அறிஞர்கள் பெரும்பாலானவர்களுடைய கருத்து விளக்கமும் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய விளக்கமும் இதுவாகத்தான் இருக்கிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே, 9வதாக நாம் பார்ப்போம். இந்த சிறப்புகளில் அன்னஹா அல் அய்யாமுல் மஅலூமாத்துல் முபாரகா அல்லதி ஷரஅ அல்லாஹு தஆலா ذிக்ருஹு ஃபீஹா அலா மா ரஸக மின் பஹீமத்தில் அன்ஆம். இந்த நாட்கள் என்பது பாக்கியம் மிக்க இந்த நாட்கள் என்பது அல்லாஹு தஆலா இந்த நாட்களில் தான் என்ன செய்கிறான், அந்த பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகளிலிருந்து நாம் அறுத்து பலியிடுவதற்கான அந்த சிறப்புக்குரிய நாட்களாகவும், அதாவது அல்லாஹ்வுடைய பேர் கூறி நினைவு கூர்ந்து அறுக்கப்படுவதற்குரியதாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதை சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், லியஷ்ஹது மனாஃபிய லஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இதில் வரக்கூடிய அய்யாமும் மஅலூமாத், அந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது என் அருமையான சகோதரர்களே, அந்த வல் அய்யாமுல் மஅலூமாத் ஹிய அய்யாமுல் அஷ்ருல் ஊவல் மின் தில் ஹிஜ்ஜா, அந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகளிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே என்ன செய்வதற்காக, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதற்காக அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப எனவே இந்த சிறப்பு, இந்த விளக்கத்தை அய்யாமுல் அஷ்ருல் ஊவல் மின் தில் ஹிஜ்ஜா என்பதை அதிகமான அறிஞர்கள், தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த அய்யாமுல் மஅலூமாத் என்பது அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பதை. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 10வதாக நாம் பார்ப்போம். ஹாதிஹில் அஷ்ர் ஹிய ஹாத்திமத்துல் அஷ்ஹுரில் மஅலூமாத் அஷ்ஹுரில் ஹஜ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உண்டு. அதற்குரிய விளக்கம் என்ன, வஹிய ஷவ்வால் வ துல்கஅதா வ அஷ்ரும் மின் தில் ஹிஜ்ஜா. இந்த அறியப்பட்ட மாதங்கள் என்பது ஷவ்வாலும் துல்கஅதாவும் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும். கமா ரூய ذلك عن كثير من الصحابه, அதிகமான சஹாபாக்களுடைய அறிவிப்புக்கு ஏற்ப, உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும், அதல்லாத ஏனைய அதிகமான தாபீன்களுடைய கூற்று என்னவென்றால், அறியப்பட்ட மாதங்கள் என்பது ஷவ்வால், அதே போன்று துல்கஅதா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த அறியப்பட்ட இந்த மாதங்கள்ல அந்த துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10 நாட்கள், முதலாவது ஷவ்வால் மாதம், 2வது துல்கஅதா, 3வது துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள். அப்ப அந்த அறியப்பட்டதில் கடைசியாக வரக்கூடியது, இறுதியாக வரக்கூடியது தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதனுடைய சிறப்புகளில் மின் ஃபதுல் அஷ்ர், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளில் இதில் தான் அரபாவுடைய அந்த தினம் இருக்கிறது. அன்னஹா ஃபீஹா யௌம அரஃபா, அரபாவுடைய தினம் இந்த 10 நாட்களுக்குள் இருக்கிறது. அல்லதி அக்மலல்லாஹு ஃபீஹி தீன் வ அத்தம்ம அன்-நிஅமத அலல் முஸ்லிமீன், அந்த தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த தீனை முழுமையாக்கினான். இந்த முஸ்லிம்களுக்கு அவனுடைய நியமத்துகளை, அருள்களை அல்லாஹ் முழுமையாக்கினான். அந்த வசனம் அருளப்பெற்ற தினம்
அரபாவுடைய தினம்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், எனது அருள்களை நான் உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், உங்களுடைய வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற இந்த வசனம் அருளப்பெற்ற தினம் அரபாவுடைய தினம் தான். இது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் தான் இந்த தினம் அமைந்திருக்கிறது. அதே போன்று 12வதாக அருமை சகோதரர்களே, மின் ஃபضل அஷ்ர், இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளில் அன்ன ஃபீஹா யௌமன் நஹர், அந்த 10வது நாள் யௌமுன் நஹர் என்றால் அந்த அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்பதும் இந்த 10 நாட்கள்ல உள்ள கடைசி நாளாக இருக்கிறது. அதே போன்று அது அதாவது ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய நாள். ஏன் ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படுகிறது என்றால், அந்த 10வது நாள் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளில் தான் ஹாஜிகளுக்கு அதிகமான அமல்கள் இருக்கக்கூடிய நாள். ஹாஜிகள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளில் அவர்களுக்கு நிறைய அமல்கள் இருக்கின்றன. அதனால் அந்த நாள் ஹஜ்ஜுல் அக்பர் என்றும் மிக பெரும் ஹஜ் என்றும் அது அழைக்கப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாட்கள் என்றும் உள்ள நாள் ஹதீஸிலே பார்க்கிறோம், இன்ன அஅஸமல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா, பாக்கியமிக்க உயர்வுமிக்க அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யௌமுன் நஹரி சும்ம யௌமுல் கர், மகத்தான நாட்கள் முதல்ல யௌமுன் நஹர், அந்த 10வது நாளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொல்கிறார்கள் சும்ம யௌமுல் கர் என்று சொல்கிறார்கள், சும்ம யௌமுல் கர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நாள் ஹுவ அல் யௌமுல் லதி யலி யௌமுன் நஹர், அந்த யௌமுல் கர் என்பது 10வது நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 11வது நாள். சும்மிய பிதாலிக், ஏன் இவ்வாறு இந்த நாளுக்கு பெயர் வைக்கப்பட்டது என்றால், லிஅன்ன الناس يقرون فيه بمنى, மக்கள் மினாவிலே அன்றைய நாளில் தங்குகின்ற காரணத்தால், மினாவிலே தங்குகின்ற காரணத்தால், بعد ان فرغوا من طواف الافاضه والنحر, அந்த ஹஜ்ஜுக்குரிய தவாஃபையும் அறுத்து பலியிடுவதையும் செய்த பிறகு அவர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த மினாவிலே அவர்கள் ஓய்வு எடுக்கின்ற காரணத்தால் இது யௌமுல் கர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கிறோம் 13வது அல் அமலு ஸாலிஹு ஃபீ ஹாதில் அஷ்ர் அஃதலு மின் கைரிஹி. இந்த 10 நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட சிறப்பானது. நாம் அது ஏனைய காலங்களை விட சிறப்பான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த இடம் மஷரபுல் ஜமான் வல் மகான் லி ஹுஜ்ஜாஜில் பைத்துல்லாஹில் ஹராம், அந்த காலத்துடைய சிறப்பு, அந்த இடத்துடைய சிறப்பு, இவைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த அமல்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று 14வதாக நறுமை சகோதரர்களே, நம் முன் சென்ற நல்லவர்கள் அவர்கள் மிகவும் இதிலே பேரார்வம் கொண்டார்கள், மிக பெரும் ஒரு கவனத்தை எடுத்தார்கள். எதில என்று சொன்னால், இந்த 10 நாட்கள் அஷத்தல் ஹிர்ஸி அலல் இஜ்திஹாதி ஃபீ ஹாதில் அஷ்ரி பி அன்வாஇ த்ஆ, அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செலுத்துவதிலும் பலவிதமான இபாதத்துகளை செய்வதிலும் மிக கடுமையான ஒரு ஆர்வத்தை எடுத்தார்கள், மிக பெரும் ஒரு முயற்சியை எடுத்தார்கள் என்பதை நாம் முன் சென்ற அறிஞர்களுடைய அந்த சிறந்த நல்லவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வகானு யஅஸிமூனஹா காயத் தஅஸீம், அதாவது எவ்வளவு உச்சகட்ட அதற்கு ஒரு மகத்துவத்தை கொடுக்க முடியுமோ அப்படி மகத்துவத்தை கொடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள், மிக கடுமையாக இந்த நாட்களிலே இபாதத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். வகான சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதா தஹலல் அஷ்ர், இந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் இஜ்தஹத இஜ்திஹாதன் ஷதீதா, அவங்க கடுமையாக என்ன செய்வாங்க, இந்த நாட்கள்ல இபாதத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால், தன்னால் இயன்ற அளவு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு இபாதத்துகள் என்ன செய்தார்கள், தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் அதாவது இந்த நாட்கள் இபாதத்தில் பிறரையும் ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், லா துத்ஃபிஉ சூர்ஜக்கும் லியாலில் அஷ்ர், இந்த 10 நாட்கள்ல உங்களுடைய வீட்டுகள்ல நீங்கள் உங்களுடைய விளக்குகளை அணைக்காதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன, இபாதத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வயகூல் அபு உஸ்மான் அன்-நஹதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வாறு சொல்வார்கள் என்று சொன்னால், கானு யஅஸிமூன ஸலாஸ அஷராத், அதாவது 3 பத்துகளை அவர்கள் மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல் அஷ்ருல் அഖீர் மின் ரமதான், ரமதானுடைய இறுதி 10 நாட்கள், வல் அஷ்ருல் உவல் மின் தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், அதே போன்று வல் அஷ்ருல் உவல் மின் முஹர்ரம், முஹர்ரத்துடைய முதல் 10 நாட்கள் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அடுத்த நறுமையான சகோதரர்களே, 15வதாக அலல் முஸ்லிமி அன் யுபாதிர இலா இக்தினாமி ஹாதிஹில் அஷ்ர். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த 10 நாட்களை முழுமையாக பயன்படுத்துவதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய அமல்களில் தன்னை ஈடுபடுத்துவதில் அவசரம் காட்ட வேண்டும். இந்த 10 நாட்கள் இதில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும். அல் ஐயாம் வல் லயாலி ஃபி தஅப்புதி வல் அமாலி ஸாலிஹா. இந்த நாட்களில் இறைவனுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று தரக்கூடிய நல்ல அமல்களில் நாம் நமது நேரங்களை என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு மிகப்பெரிய உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களை நாம் இயன்ற வரை நான் இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளிலும் கழிப்பேன். எனவே என் அருமையான சகோதரர்களே, ஆனால் இந்த ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அதாவது ரமலான்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்வம், ரமலான் மாதத்துல மக்கள் நன்மைகள்ல இபாதத்துகள்ல எடுக்கக்கூடிய இந்த ஆர்வம் எதில் காணப்படுவதில்லை என்றால், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல காணப்படுவதில்லை. அதில் மக்களிடத்தில் அலட்சியமும் சோம்பேறித்தனமும் தான் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்கள் என்ன செய்கிறது? அந்த ரமதானுடைய நாட்களை விட சிறந்த நாட்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக, என்றால் அமலு ஃபீஹா அஹப்பு வ அஃபலு இன்தல்லாஹி தஆலா. அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அது சிறப்புக்குரிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாம் ரமலானில் எடுக்கக்கூடிய அந்த கவனம் நாம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் நாங்கள் எடுப்பதில்லை. ஆனால் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கும் போது நாங்கள் அவ்வளவு ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும். நாம் ரமலானுக்கு எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுத்து அமல் இபாதத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, அதே போன்று அல்லது அதை விட ஒரு முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் கொடுத்து இந்த 10 நாட்களை நல்ல அமல்களை கழிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, 16வது விஷயமாக எச்சரிக்கையாக அல் ஹதர் வல் ஹதர், எச்சரிக்கை பின்பும் எச்சரிக்கை என்னவென்றால், மின் தியாஇல் அவ்காத் ஃபி ஹாதிஹில் அஷ்ரி ஃபின் நௌம், இந்த 10 நாட்களை தூக்கத்திலே நாம் என்ன செய்வது? வீணாக்கி விடுவது. நாம் தூக்கத்திலே வீணாக்கி விடுவது இதனுடைய நேரங்களை, அல்லது வல் கீல் வல் கால், அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் போன்ற கதைகள், புறம், அதே போன்று பொய்கள், தேவையற்ற பேச்சுக்கள், கோல், இப்படியான பாவமான விஷயங்கள் நாம் நமது நாவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் தேவையற்றவைகளை பார்த்து, அதாவது டிவிகளுக்கு முன்னால் அல்லது இந்த சமூக வலைதளங்கள் இவைகளுக்கு முன்னால் நமது நேரங்கள் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் வீணாக்கி விடக்கூடாது. ஏனென்றால் இது மகத்தான ஒரு மூமினுடைய வாழ்வில் மிகச் சிறந்த பொன்னான நாட்கள், பெருமதி மிக்க நாட்கள். இதற்கு நிகர் ஒன்றும் இல்லை. அப்ப இதை நாங்க இழந்தோம் என்றால் ஈடு செய்ய முடியாது. இதை நாம் இழந்தால் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அப்ப எனவே அருமை சகோதரர்களே, இதனுடைய பெருமதியை நாம் உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் அதனுடைய பெருமதியை உணர்ந்து இந்த 10 நாட்களுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே. எனவே நாம் இந்த நாட்களில் நேரங்களை வீணாக்காமல் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு நாம் வெற்றியாளர்கள். அடுத்து நாம் இதிலே 17வதாக பார்ப்போம். அஃதலுல் அமாலி ஃபீ ஹாதிஹில் அஷ்ர் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். இந்த 10 நாட்கள்ல ஒருவர் செய்யக்கூடிய அமல்களிலே மிகச் சிறந்த அமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும். உண்மையில் இந்த வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் தான். ஏனென்றால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஒரு 60,000 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையில் அதில் பாக்கியம் பெற்றவர்கள் மிக பெரும் பாக்கியவான்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவருடைய ஹஜ்ஜை எப்படி ஆக்க வேண்டும்? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்க வேண்டும். அதற்கு நாம் பிரார்த்திப்பதோடு அதை அவர்கள் உரிய முறையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்றால் அதை உரிய முறையில் கற்று விளங்கி செய்ய வேண்டும். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்று சிலர் நினைக்கலாம், இவ்வளவு பணம், இவ்வளவு காசு இதுக்கு எடுக்கப்படுகிறது என்று நினைக்கலாம் என் அருமை சகோதரர்களே. ஆனாலும் இதற்குரிய கூலி என்ன? சுவர்க்கம். ஒருவர் எவ்வளவு கூடுதலான பணத்தை செலவு செய்கிறாரோ அவ்வளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது. எவ்வளவு கூடுதலான பணத்தை செலவு செய்வாரோ அவ்வளவுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கிறது? அதற்கு நன்மை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன கூலி என்ன? சுவர்க்கம். இல்லல் ஜன்னah. அருமை சகோதரர்களே, சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பானது. அப்ப நாங்க ஹஜ்ஜுக்கு கொடுக்கக்கூடிய காசு என்ன? ஒன்றுமே கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இடம் கிடைக்குமாக இருந்தால் இது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி என்ன? சொர்க்கம். எனவே அருமையான சகோதரர்களே, ஹாஸத்தன் இதா கானல் ஃபரீதா,
அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொன்னால், இதில் நாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டியது அஃதலுல் அமால். இதுல அதாவது ஹஜ்ஜுல் ஃபரீதா என்று சொன்னால் ஒரு முதல்ல செய்யக்கூடிய ஹஜ், ஆரம்பமாக செய்யக்கூடிய ஹஜ் என்பது அவர் மீது கடமையான ஹஜ், அது மிகவும் சிறப்பு பெறுகிறது, உயர்வு பெறுகிறது. ஃபஅதாபிஹி அலா அக்மலி வுஜூஹில் பிர் மின் அதாஇல் வாஜிபாத் வஜித்னாபில் முஹர்ரமாத். அந்த ஹஜ்ஜை அவர் நல்ல முறையிலே அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி, அதனுடைய கடமைகள் அவைகளை பேணி, பாவங்கள் ஒருவர் தன்னை காத்து அவர் அந்த ஹஜ்ஜை என்ன செய்ய வேண்டும், அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அதில் மக்களுக்கு நல்ல முறையில் நாம் என்ன செய்வது, மக்களோடு நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்வது, மக்களுக்கு உதவி செய்வது, நாம் சலாம் சொல்வது, நாம் இயலாதவர்களுக்கு உணவளிப்பது, அதில் நாம் அதிகமாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இப்படி அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஒருவர் இருக்கின்ற போது எவ்வளவு நல்ல அமல்கள் நன்மைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அவர் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ் என்று சொன்னால் ஒருவர் தல்பியாவை சப்தமிட்டு உயர்த்தி சொல்வதும், அதே போன்று அந்த பழிப்பிராணி என்ன செய்வது, அறுத்து பலியிடுவது, தன்னோடு கொண்டு செல்வது, இதை ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிலே மிகச் சிறந்ததாக சொன்னார்கள் அல் ஹஜ் வஸ்ஸஜ் என்பதை. எனவே நறுமையான சகோதரர்களே, தல்பியாவை உயர்த்தி சொல்ல வேண்டிய அந்த நாட்களில் ஆண்கள் தல்பியாவை சப்தமிட்டு உயர்த்தி சொல்வதும், அதே போன்று அறுத்து பலியிடுவதும் ஹஜ்ஜிலே மிகச் சிறந்த காரியங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதிலே 18ஆவதாக நாம் பார்ப்போம், யுஸன்னுல் இக்ஸாரு ஃபீ ஹாதிஹில் அஷ்ரி மின் ஸிக்ரில்லாஹி தஆலா. இந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். ஃபீ குல்லில் அவ்காத் வலா ஜமீல் அஹ்வால், எல்லா நேரங்களிலும் அல்லது அதிகமான நேரங்கள்ல எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக, நாம் நடந்து செல்லும் போது, வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் இப்படி நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இது தொடர்பான குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது வருவதை பார்க்கிறோம். அதே போன்று 19ஆவதாக நறுமை சகோதரர்களே, வல் இக்ஸாரு மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத். இந்த நாட்கள் நாம் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ர்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இவ்வாறான திக்ர்களை நாம் அதிகம் சொல்வது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத். இந்த நாட்கள்ல நீங்க அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், அதிகமாக தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் நாம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர்கள். وقد قال الله تعالى عن حجاج بيته الحرام. அல்லாஹ் தஆலா தனது வீட்டை ஹஜ் செய்யக்கூடியவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் அங்கு எதற்காக, அல்லாஹ்வுடைய அந்த பயன்களை பார்ப்பதற்காக, அதை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் வருவார்கள். அதே போன்று அல்லாஹ்வை அந்த அறியப்பட்ட நாட்கள்ல அவர்கள் நினைவு கூறுவார்கள். அந்த அறியப்பட்ட நாட்கள்ல அவர்கள் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த கால்நடைகள், அவர்களுக்கு உணவாக அளித்த அந்த கால்நடைகளின் மீது அவர்கள் அவற்றை அல்லாஹ்வுடைய வழியிலே அறுத்து கொடுப்பார்கள். அந்த நாட்கள் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள், அதிகம் நினைவு கூறுவார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில இந்த 10 நாட்கள்ல நாங்கள் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அடுத்ததாக 20ஆவதாக நறுமை சகோதரர்களே, அத்தக்பீரு மஅத் தஸ்பீஹி வத் தஹ்மீதி வத் தஹ்லீல் ஹுன்னல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத். அதாவது நாம் தக்பீரோடு தஸ்பீகையும் தஹ்மீதையும் தஹ்லீலையும், அதான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இவைகள் தான் அல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத் என்றால் நிலையான நன்மைகள், அழிந்து போகாதவைகள், நமக்கு நிரந்தரமான நிலையான சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அமல்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹுன்னல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், இந்த 4 வார்த்தைகளும் என்ன, அவைகள் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், நிலையான நன்மைகள். அதே போன்று வகரசுல் ஜன்னா, சுவர்க்கத்தில் உங்களுக்கு மரம் நட்டப்படும். நீங்க இந்த திக்ர்களை செய்யும் போது, நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் போது உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நட்டப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் இவைகள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வஹப்பு இலா நபீனா மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு, எமது தூதருக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் தான் இந்த 4 வார்த்தைகளும். எனவே வயன்பகி ரஃப்உ ஸௌதி பிஸ்ஸிக்ரி ஃபி ஹாதிஹில் அய்யாம், இந்த நாட்களில் நாங்கள் இந்த திக்ர்களை சத்தத்தை உயர்த்தி சொல்லுதல். நாங்கள் திக்ர் என்பது பணிவான குரல்ல தான் திக்ர் செய்ய வேண்டும். ஆனால் இந்த நாட்களில்
சத்தத்தை உயர்த்தி zikr செய்தல். நாம் உட்கார்ந்தவர்களாக நின்றவர்களாக பயணிக்கும் போது நடந்து செல்லும் போது நமது வீடுகளில் கடை தெருக்களில் மஸ்ஜிதுகளில் பாதைகள்ல இவ்வாறெல்லாம் நாம் என்ன செய்வது, நாம் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இவ்வாறு நாம் பிறருக்கு ஒரு இடையூறு இல்லாத அமைப்பிலே நாம் என்ன செய்வது, நாம் நடந்து கொள்வதோடு நாம் சப்தத்தை உயர்த்தி சொல்வது. ஏன் சப்தத்தை உயர்த்தி சொல்வதென்றால் அந்த முன்மாதிரியை நாங்கள் பார்க்கிறோம். 21வது குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த இப்படியான இடங்கள்ல முஸ்லிம்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நாம் இவ்வாறு தக்பீரை நாம் என்ன செய்வது, நாம் குரலை உயர்த்தி சொல்வது என்பதெல்லாம் பிறருக்கு அது முன்மாதிரியாக இருக்கும். பிறரும் அதை என்ன செய்வார்கள், அதை செய்வார்கள். அதே போன்று நாம் என்ன செய்வது, அதனுடைய அதாவது சேனல்களாக இருக்கலாம் அல்லது சமூக வலைதளங்கள் அல்லது சப்தத்தை அதுல உயர்த்தக்கூடிய அமைப்பிலே நாம் என்ன செய்வது, அந்த ஏற்பாடுகளை செய்வது. ஏன் பிறரை ஆர்வப்படுத்துவதற்காக. இந்த நாட்கள்ல அதிகமாக தக்பீர் சொல்வதை ஆர்வப்படுத்துவதற்காக ஒளிபெருக்குகள்ல போட்டு அதை ஆர்வப்படுத்த வைக்கிறது என்ற அடிப்படையிலும் இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே இதற்கு முன்மாதிரியாக நாம் பார்க்கிறோம். இதில் 22வது செய்தியாக கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் யஹ்ருஜான் இல ஸூக் ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த 10 நாட்கள்ல கடை வீதிகளுக்கு இவர்கள் சென்று யுகப்பிரான் தக்பீர் சொல்வார்கள். வயுகப்பிரு நாஸ் பி தக்பீரிஹிமா, அதை தொடர்ந்து மக்களும் என்ன செய்வாங்க, அவங்களோட தக்பீரை கேட்டு மக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். மக்களும் தக்பீர் சொல்வார்கள் என்ற இந்த முன்மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம். அதே போன்று வயக்கூல் மைமூன் இப்னு மஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மின தாபீன் அத்ரத்து நாஸ் வ இன்னஹும் லைகப்பிரூன ஃபில் அஷ்ர், அதாவது நான் மக்களை சந்தித்திருக்கிறேன், அடைந்திருக்கிறேன், அவங்க இந்த 10 நாட்களை தக்பீர் சொல்பவர்களாக இருந்தார்கள். அதாவது ஹத்தா குந்து ஷப்பி பில் அம்வாஜி மின் கஸரத்திஹா, அது சப்தமிட்டு சொல்லக்கூடிய அளவென்றால் அலைகளை போன்று அந்த சத்தங்கள் என்ன செய்யும், அவ்வளவு சப்தமிட்டு சொல்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அந்த சுன்னா இன்று நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் அப்படி தக்பீர் சொல்லப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது நபித்தோழர்கள் இதை செய்தார்கள் என்றால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றித்தான் சஹாபாக்கள் அதை செயல்படுத்தினார்கள் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 23வது நறுமையான சகோதரர்களே, அதாவது தக்பீர் ஃபி ஹாதிஹில் அஷ்ர் நஸ்தஹதிருல் பஷாரத்து பிகுர்பி நஸ்ரில்லாஹ், அதாவது நாம் இவ்வாறு அதிகமாக தக்பீர் சொல்வது என்பது நமக்கு இறைவன் புறத்தில் இருந்துள்ள உதவி வருகிறது என்ற அந்த நற்செய்தி அதிலே தாங்கி நிற்கிறது. வபி தக்பீரி ஃபுத்திஹத் ஹைபர், ரசூலுல்லாஹ் ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது அல்லாஹு அக்பர் என்று தான் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் ஃபுத்திஹத் ஹைபர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மிக பெரியவன், ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னார்கள். வயுஃப்தஹு கைருஹா வயுஸமு அல்அதாஇ பிஇذنில்லாஹ், எனவே அது அல்லாதவைகளும் வெற்றி கொள்ளப்படும், அல்லாஹ்வுடைய எதிரிகள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற அந்த செய்தியை நாம் இந்த தக்பீரின் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 24வது நறுமை சகோதரர்களை, தக்பீர் இரண்டு வகைப்படும். ஒன்று பொதுவாக சொல்லக்கூடிய தக்பீர், அடுத்து அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தக்பீர் என்று இரண்டாக இதிலே நாம் பார்க்கலாம். அதாவது பொதுவான தக்பீர் என்று சொல்லும் போது, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், அந்த முதல் 10 நாட்களில் நாம் தக்பீர் சொல்வது இது பொதுவானது. இது எதுவரை என்றால் அந்த ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் நிறைவடைவதோடு இந்த தக்பீர் நிறைவடையும். வயக்கூனு ஃபி ஜமீல் அவ்காத் வல் அஹ்வால் வல் அமாகின், அப்ப இந்த 10 நாட்கள்ல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் நாம் தக்பீர் சொல்வது. வஃபி குல்லி மௌதின், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இவ்வாறு நாம் என்ன செய்வது, தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அதை நாம் என்ன செய்வது, சப்தத்தை நாம் உயர்த்தி சொல்வது. சப்தத்தை உயர்த்தி சொல்வதே பிற முஸ்லிம்களும் அதை முன்மாதிரியாக கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக. வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், அந்த அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அடுத்து தக்பீருல் முகய்யத், அந்த குறிப்பிட்ட தக்பீர் என்று சொன்னால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு சொல்லக்கூடிய தக்பீர். இது அரபாவுடைய நாள் உடைய அந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து இது ஆரம்பிக்கும். அதாவது லிகைல் ஹஜ் அல்லாதவர்களுக்கு, ஹஜ்ஜிலே இல்லாதவர்களுக்கு, ஊர்களில் இருக்கக்கூடியவங்க அந்த அரபாவுடைய நாள் ஃபஜ்ரிலிருந்து தக்பீர் அவர்களுக்கு ஆரம்பிக்கும். ஹாஜிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எப்ப தக்பீர் ஆரம்பிக்கும் என்று சொன்னால், அந்த யோமுன்னார் 10வது நாளுடைய அந்த லுஹரில் இருந்து அவங்க கல்லெறிந்த பிறகு 10வது நாள்ல அவங்க அக்கபால கல்லெறிவாங்களா இல்லையா, ஒரு ஜம்ராவில் அந்த கல்லெறிந்த பிறகிலிருந்து என்ன செய்வாங்க, அவர்கள் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். என்ற தல்பியாவை அதோடு நிறுத்திடுவாங்க, தல்பியாவை அதோடு நிறுத்தி விடுவார்கள். எனவே வயன்தஹி பாத் அஸ்ரி சாலிஸ் அய்யாமி தஷ்ரீக், அதே போன்று இந்த தக்பீர் எப்போது நிறைவடையும் என்றால் ஐயாமு தஷ்ரீக் பிறகு 13 உடைய அந்த நாள் மக்ரிபோடு என்ன செய்துவிடும், இது நிறைவடைந்து விடும். அந்த அசருடைய தொழுகையோடு நிறைவடையும். அதுக்கு பிறகு சூரியன் மறைந்தவுடன் அது மறுநாளாகிவிடும்.
அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே 26வதாக நாம் இதிலே பார்க்கின்ற போது العمدة في توقيع التكبير المطلق والمقيد ما ورد من آثار متنوعة عن صحابة رسول الله وسلم. இந்த இரண்டு தக்பீர்களை பொறுத்தவரையில இதற்கு சஹாபாக்களிடம் அவங்களுடைய முன்மாதிரிகள்ல நிறைய ஆதாரங்கள் என்ன செய்கின்றன, இது தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். இதுல இந்த தக்பீருடைய முறைகள்ல வார்த்தைகள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மிக பிரபலமான வார்த்தைகளாக நாம் அந்த ஆதாரங்கள செய்திகள்ல பார்ப்பது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், வல் அம்ரு பிஹாதா வாசி. இதுல என்ன ஒரு விசாலத்தன்மை இருக்கிறது. இப்படி இந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்றது, அல்லாஹ் அக்பர் 2 முறை, அதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 3 முறை, இப்படி என்ன செய்கிறது இதுல இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இவ்வாறு நாம் என்ன செய்வது, இந்த நாட்கள்ல இவ்வாறு அதிகம் தக்பீர் சொல்லி நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூற வேண்டும். அதே போன்று 27வது நறுமை சகோதரர்களே, யுஸ்தஹப்பு சியாமு தில்ஹிஜ்ஜா அவ் மா தயஸ்ஸர மின்ஹா. அதாவது இந்த 9 நாட்கள்ல நாம் நோன்பு நோற்றுக் கொள்வது, நோன்பு நோட்பது விரும்பத்தக்க ஒரு விடயம். துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து 9வது பிறை வரை என்ன செய்வது, அந்த நாட்கள் நோன்பு நோட்பது என்பது விரும்பத்தக்கது. அல்லது அதுல அவருக்கு எவ்வளவு நோன்பு பிடித்துக் கொள்ள முடியுமோ அவர் நோற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் இதுல என்ன ஹதீஸை அடிப்படையாக இது சொல்லப்படுது என்றால் நல்ல அமல்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல செய்யப்படுகின்ற நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவை. எனவே நல்ல அமல்கள் என்று சொல்லும் போது அது என்ன வரும், நோன்பும் அதில் உள்ளடக்கப்படும். வகத் ஜா ஸௌமுஹா ஃபீ பஅதில் அஹாதீஸ் வ ஸபதத் அன் பஅதி ஸலஃப். நோன்பு தொடர்பாக சில செய்திகள் வந்திருக்கின்றன. அதே போன்று முன் சென்றவர்களும் இதை அந்த நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அதுல பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்நாள் ஒரு நடைமுறையை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவங்க ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை உமர் ரலியல்லாஹு அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்கள் தான் நோட்பாங்க. ஏன் அந்த நாட்களை அவங்க தேர்வு செய்தாங்கன்னு சொன்னால், அந்த நாட்களுடைய சிறப்பை அடைந்து கொள்வதற்காக அவங்க அந்த நாட்கள்ல அவங்களுக்கு விடுபட்ட நோன்புகளை நோட்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை, வசியாமு கஃபாரத்துன் லில் ஹத்தியாத், நோன்பு என்பது நமது பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. வஜுன்னத்து மினன் நாரி வஸ்ஸையாத், நம்மை நரகத்தை விட்டும் பாவங்களை விட்டும் தடுக்கும் கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வழியில் ஒரு நாள் நோன்பு இருப்பாரோ அவரது முகத்தை அல்லாஹ் 70 வருடத்துக்கு நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே நோன்பு என்ற வணக்கம் இந்த 9 நாட்கள்ல, பிற 1லிருந்து 9 வரை உள்ள நாட்கள்ல விரும்பியவர்கள் அவங்க வசதிக்கு ஏற்ப நோன்பு கொள்வதும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆனா எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, இந்த 9 நாட்கள் அப்படி தொடர்ந்து பிடித்து கொண்டே வர வேண்டும் என்பது அல்ல. இந்த நாட்டு சாலிகான அமல்கள் என்ற அடிப்படையில் அதில் உபரியான நோன்புகளும் உள்ளடக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அரபாவுடைய நாளுடைய அந்த நோன்பு சௌம் அரபா, இது 28வது விஷயமாக இதுல பார்க்கிறோம். அதாவது ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாதவர்களுக்கு தான் இது. ஹஜ்ஜிலே இருப்பவர்களுக்கு அல்ல, ஹஜ்ஜிலே இல்லாமல் அரபாவிலே இல்லாமல் ஊர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, ஒரு பெரும் ஒரு கனிமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. இந்த நோன்பு 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடந்த வருடம் முன்னோக்கி வருகின்ற வருடம் என்று 2 வருடங்களுக்கு இந்த அரபாவுடைய ஒரு நாளுடைய நோன்பு பரிகாரமாகிறது சிறு பாவங்களுக்கு. எனவே எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு மகத்தான ஒன்றுதான் அரபாவுடைய நாளுடைய நோன்பாக இருக்கிறது. 29வது நறுமையான சகோதரர்களே, அதாவது அல் அவுலா வல் அக்மல் ஃபீ சியாமின் நஃப்லில் முஅய்யன் வ மின்ஹு ஸௌம் அரஃபா அன் தகூன நியத்து சியாம் மினல் லைல் லியகூன அல் அஜ்ரு காமிலன் கைர மன்கூஸ். நாங்கள் இந்த நோன்புக்கு நியத்து வைக்கின்ற போது நாம் இரவிலே என்ன செய்வது, ஃபஜ்ருக்கு முன்னாலே நாம் நியத்து வைத்துக் கொள்ளுதல், அதனுடைய முழுமையான அந்த கூலியை நாம் அடைந்து கொள்வதற்காக. ஏன்னா உபரியான நோன்புகளை பொறுத்தவரையில ஃபஜ்ருக்கு பிறகும் ஒருத்தருக்கு நியத்து என்ன செய்யலாம், அவர் எதுவும் உண்ணாமல் பருகாமல் இருந்தா காலையில் 9-10 மணி கூட அவர் நோன்பு இருப்பதாக கண்டினியூ பண்ணலாம். ஆனா இந்த நோன்பை பொறுத்தவரையில நாங்கள் இரவிலே என்ன செய்தல், நியத்து வைத்துக் கொள்ளுதல், ஃபஜ்ருக்கு முன்னாலே நியத்து வைத்துக் கொள்ளுதல் என்றால் அதனுடைய முழுமையான கூலியை நாம் அடைந்து கொள்வதற்காக. அதே போன்று 30வது நறுமை சகோதரர்களே, நாம் இதிலே கவனிக்கக்கூடிய செய்தி, நமது குடும்பத்தினர், நமது மனைவி மக்கள், பிள்ளைகள், அவர்களை எல்லாம் இதற்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டும். அவர்களை எல்லாம் நாம் இதில் என்ன செய்ய வேண்டும், அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஐகிது ஹதமக்கும் யதஸஹரூன லிஸௌமி யௌமி அரஃபா, உங்களுடைய பணியாளர்களை எல்லாம் நீங்க எழுப்பி விடுங்கள். எதற்காக, இந்த அரஃபாவுடைய அந்த நோன்பை நோட்பதற்காக, அந்த சஹருக்காக அவர்களை எழுப்பி விடுங்கள். எனவே இந்த நாளுடைய நோன்பை மட்டுமல்ல, இந்த 10 நாட்களுடைய அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நமது குடும்பத்தினர்களுக்கு எல்லாம் ஆர்வப்படுத்த வேண்டும். அவ்வளவு சிறப்பான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன.
அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அதாவது 31வது விஷயமாக என்ன சொல்கிறார்கள், நீ பேரார்வம் கொள். நீ எதில் பேரார்வம் கொள் என்றால், அந்த அரபாவுடைய நாளின் சூரியன் மறைவதோடு உனது பாவங்களும் மறைந்து விட வேண்டும். அந்த அரபாவுடைய நாளுடைய சூரியன் அஸ்தமிப்பது போன்று உமது பாவங்களும், அந்த சூரிய மறைவோடு உமது பாவங்களும் அஸ்தமித்து விட வேண்டும், மறைந்து விட வேண்டும். எனவே நாம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விஷயத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். நமக்கு தெரியும், அரபாவுடைய தினம் என்பது நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள். எனவே அந்த நாளில் நாமும் அல்லாஹ்விடத்தில் அந்த நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுவிட வேண்டும். நாம் அதற்காக பிரார்த்திக்க வேண்டும். நறுமை சகோதரன், நரக விடுதலை என்றால் என்ன? நரக விடுதலை என்றால் அதற்கு பிறகு நரகம் ஹராம். அல்லாஹ் ஒருவரை நரகத்தை விட்டு விடுதலை செய்து விடுகிறான் என்றால், அல்லாஹ் ஒரு மனிதனை நரகத்தை விட்டு விடுதலை செய்து விடுகின்றான் என்றால் அவனுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. அதை விட என்ன பாக்கியம் வேண்டும்? அதை விட என்ன உயர்வு வேண்டும் என் அருமை சகோதரர்கள்? அதான் நரக விடுதலை என்பது. அல்லாஹ் ஒருவனை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான் என்றால் அதாவது அவனுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அவன் நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் தான் அரபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்கள், 32வதாக இந்த நாளுடைய ஒரு லாபகரமான ஒரு வியாபாரம், இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு லாபகரமான வியாபாரம் தான் நாம் அல் குர்ஆனை என்ன செய்வது? ஓதி முடிப்பது. குர்ஆனை ஓதி முடிப்பதுல நமக்கு முதல் படித்தரத்தில் என்ன இருக்குது? ஒவ்வொரு 3 நாளைக்கும் ஒரு குர்ஆனை முடிப்பது, ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு குர்ஆனை முடிப்பது என்ற ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் வீதம். அது முடியாதா? அடுத்ததாக நாம் என்ன செய்வது? 2 முறையாவது குர்ஆனை முடிப்பதற்கு முயற்சிப்பது. அதற்கு முடியாதா? ஒரு முறையாவது அந்த 10 நாட்களுக்குள்ள ஒரு முறையாவது குர்ஆனை நாம் நல்ல முறையிலே அதை விளங்கி அந்த குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு இன்னல்லாஹ யூதி பிக்குல்லி ஹர்ஃபின் ஹஸனா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை வழங்குகிறான். இலா அஷ்ரி அம்சாலிஹா வல் முதாஅஃபத்து ஃபி ஹாதல் அஷ்ர் ஆகிது மின் கைரிஹா. அப்ப இந்த நாட்கள் ஓதும்போது பொதுவாக நாம் குர்ஆன் ஒரு எழுத்து ஓதினா 10 நன்மை. ஆனா துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள் ஓதினால் அது அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரிய அமல், ஜிஹாதை விட சிறந்தது என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு என் அருமையான சகோதரர்களே. இதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். 33வது நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பரவான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை தான். எனவே ஒரு முஸ்லிம் இந்த 10 நாட்கள்ல இரவு வணக்கத்தில் கவனம் எடுக்க வேண்டும். நாங்க எப்படி ரமலான்ல இரவு வணக்கத்துல கவனம் எடுத்தோமோ, ரமலான்ல எப்படி இரவு தொழுகை தராவீஹ் தொழுகையில் கவனம் எடுத்தோமோ, அது போன்று நாம் இந்த 10 நாட்களிலும் இரவு தொழுகையில ஒரு கவனம் எடுக்க வேண்டும். ஏன்? இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு விருப்பத்துக்குரியவைகளாக இருக்கின்றன, ஜிஹாதை விட சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. எனவே நாம் இந்த நாட்கள்ல இரவு வணக்கத்தில் அதிகமான ஒரு கவனத்தை நாம் எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 34வதாக அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு நீங்களும் பாக்கியவான்களாக மாறிவிடுங்கள். என்ன வசனம்? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல சஹருடைய நேரத்துல நாங்க எழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, அது பாவ மன்னிப்புக்கு மிகச்சிறந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அவங்க சஹருடைய வேளையில் என்ன செய்வாங்க? இஸ்திக்பார் செய்வார்கள். இரவில் குறைந்த நேரத்தை அவர்கள் தூங்குவார்கள், இபாதத்தில் தான் கழிப்பாங்க. சஹருடைய நேரம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய நேரம். அது அல்லாஹ் இந்த துனியாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹ் பாவ மன்னிப்பை அங்கீகரிக்கக்கூடிய நேரம், துஆவை அங்கீகரிக்கக்கூடிய நேரம், நமது தேவைகளை ஏற்றுக்கொள்கின்ற நேரம், நமது தேவைகளை நாம் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். எனவே அல்லாஹ் அந்த மகத்தான நேரத்தை நமக்கு ஒரு துர்ப்பாக்கியமாக ஆக்கி விடாதே, துர்ப்பாக்கியவான்களாக ஆக்கி விடாதே. நாம் இந்த 10 நாட்கள்ல சஹருடைய நேரம், அந்த பிந்திய இரவுடைய விஷயத்தில் கூடுதலான ஒரு கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்து 35வது அருமையான சகோதரர்களே, அஸ்ஸதகா தான தர்மங்கள் என்பது மிகச்சிறந்த வணக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மின் அஜல்லி தஆத், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது மிக உயர்ந்த வணக்கம் சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. வஹிய புர்ஹானுல் லிஸாஹிபிஹா வ ஹுஜ்ஜத்துன் அலா சித்கி ஈமானி, அவனுடைய ஈமானுக்கு அவன் ஒரு மூமின் என்பதற்கான ஆதாரம் சதகாவிலே இருக்கிறது. அவன் ஒரு இறை நம்பிக்கையாளன், இறை விசுவாசி என்பதற்கான ஆதாரம், அவன் ஒரு உண்மையான மூமின் என்பதற்கான ஆதாரம் இந்த சதகாவிலே தர்மத்திலே இருக்கிறது. அதே போன்று அவன் நாளை மறுமையில் சதகாவுடைய நிழலிலே அவன் இருப்பான். அவனுக்கு சதகா, அவன் செய்த தர்மங்கள் அவனுக்கு நிழலிட்டுக் கொண்டிருக்கும். அந்த சதகா என்பது அவனை என்ன செய்யும்? கெடுதிகளை விட்டு காக்கக்கூடியதாகவும், அவனது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாகவும், இறைவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாகவும், அவனது செல்வத்தில் பரக்கத்தை, அவனது ரிஸ்க்ல வாழ்வாதாரத்தில்
பரக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதே போன்று அல்லாஹ் அவனுக்கு சிறந்ததை பகரமாக அளிப்பதற்கெல்லாம் இந்த சதகா காரணமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த நாட்கள்ல ஏனைய நாட்களை செய்கின்ற சதக்காவை விட இந்த நாட்களை செய்யக்கூடிய சதக்கா சிறப்பானது, உயர்வானது, அல்லாஹ்விடத்தில் ஜிஹாதை விட சிறப்பானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த 10 நாட்கள்ல என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றனவோ அதிலெல்லாம் நாம் விரைந்து செல்ல வேண்டும், போட்டி போட வேண்டும். அதே போன்று 36வது நறுமையான சகோதரர்களே, அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவைகள். ஒரு முஸ்லிமை நாம் மகிழ்விப்பது, கவலையோடு இருக்கிறான் ஒரு முஸ்லிம், கஷ்டத்திலே இருக்கிறான், வறுமையிலே வாடுகிறான், அவனுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து நாம் அவனை சந்தோஷப்படுத்துவோமாக இருந்தால், அவனை நாம் சந்தோஷப்படுத்துவது ஒரு தர்மத்தின் மூலம், அவனுக்கு தேவையை நிறைவேற்றி வைப்பதன் மூலம், அவனுக்கு நாம் ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம், எவ்வாறாக இருந்தாலும் இவ்வாறு நாம் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்றும் உள்ளது. எனவே இந்த 10 நாட்கள்ல நாம் இயன்றவரை பிறருக்கு உதவுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக 37வது நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஒருவர் வந்து தஃபக்குது அஹ்லில் ஹஜ் வல் இஹ்சான் இலைஹிம் வ ரிஆயத்து அத்ஃபாலிஹிம், நாங்க ஹஜ்ஜில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 60,000 பேர்ன்றது அந்த பிரச்சனை வராது. இல்லைன்றா ஹாஜிகளை பாத்தீங்கன்னா அவங்க ரோட்டை மிஸ் பண்ணிடுவாங்க, அவங்களோட டென்ட்டை மிஸ் பண்ணுவாங்க, இவ்வாறு பிள்ளைகள் தவறும், இப்படி எல்லாம் இருக்கிற அந்த ஒரு சூழல்ல யாரெல்லாம் இவர்களுக்கு உதவி செய்வார்களோ அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு உதவி செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கூலியை வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் வமன் ஜஹஸ ஹாஜ்ஜன், ஒரு ஹாஜிக்கு வந்து பயண ஏற்பாடுகளை ஒருவர் செய்து கொடுக்கிறார், அவரது குடும்பத்தினருக்கு அவர் என்ன செய்யறாரு, உதவியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கூலி போன்று இருக்கிறது, அவரது கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் இங்கு பதிவு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அடுத்ததாக 38வது விஷயமாக நாம் பார்ப்போம். இந்த நாட்களில் உள்ள மகத்தான இபாதத்துகள்ல, அதாவது பெருநாளுடைய தொழுகை, பெருநாளுடைய ஸலாத்துல் ஈத், அதே போன்று அதை தொடர்ந்து உதுஹியாவை நிறைவேற்றல், வஹுமா மின் சுனனில் ஹுதா, இது நேர்வழியில் உள்ள வழிமுறைகள் என்றும் உள்ளவைகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக அறுத்து உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. அதே போன்று நறுமை சகோதரர்களே, 39வது விடயமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த யாரெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு நாடினார்களோ, உதுஹியா கொடுப்பதற்கு அவர்கள் முடிவு செய்து விட்டார்களோ, அவர்கள் தங்களுடைய முடிகள், நகங்கள் எவற்றையும் அவர்கள் எடுக்கக்கூடாது. எப்போதென்றால், அதாவது அவங்க துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து, அதாவது அந்த துல்காதா மாதத்துடைய கடைசி நாள் சூரியன் மறைந்து விடுகிறது, துல்ஹஜ் மாதத்துடைய தலைபிறை தென்பட்டு விடுகிறது என்றால், அதிலிருந்து என்ன செய்வது, அந்த உதுஹியாவை அவர் கொடுக்கும் வரை, அந்த உதுஹியாவை அவர் கொடுக்கின்ற வரை அவர் என்ன செய்ய வேண்டும், தனது நகங்கள், முடிகள் எதையும் அவர் எடுக்கக்கூடாது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது வந்து உதுஹியா கொடுப்பவருக்கு மாத்திரம் உரிய ஒரு சட்டம், அவர் மட்டும் பேண வேண்டிய சட்டம். இது ஹஜ்ஜிலே வந்து ஹதி கொடுப்பவர்கள் அவருக்குரிய சட்டம் அல்ல, அவங்களுக்குரிய சட்டம் தனியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில அதாவது நாம் ஒவ்வொருவரும் அந்த உன்னதமான பாக்கியத்துக்காக அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது சொர்க்கமாக, அவனது உன்னதமான சொர்க்கமாக இருக்கிறது. எனவே நாம் சாலிகான அமல்களை செய்து, நாம் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு தௌபா செய்து, பாவங்களை விட்டு விலகி, நாம் இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்வது, நமது பாவங்களை எண்ணி நாம் கவலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, மறுபடியும் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த பாவங்களின் மேல் நான் திரும்ப மாட்டேன், மறுபடியும் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன். அதே போன்று நாம் யாருக்காக அநீதி வைத்திருந்தால் அந்த அநீதிகளுக்குரிய பரிகாரங்களை தேடியவர்களாக நாம் என்ன செய்வது, இந்த மாதத்தில் இந்த முதல் 10 நாட்களுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல். ஏனென்றால் பெரும்பாலும் எம்மை நல்லமல்கள், நன்மைகளை விட்டு எது தடுக்கும் என்றால் நமது பாவங்கள் தான். நல்லமல்களுக்கும் நற்செயல்களையும் செய்ய விடாமல் நமக்கு தடையாக இருப்பது நமது பாவங்கள். எனவே நாம் நமது பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உண்மையான உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு தௌபா செய்து இந்த 10 நாட்களை நாம் வரவேற்க நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, மூமின்களை பார்த்து நீங்கள் களப்பற்ற தௌபாவாக நீங்கள் தௌபா செய்யுங்கள். தூய்மையான உள்ளத்தோடு நமது தௌபா அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற போது அல்லாஹ் பாவங்களை மன்னித்து உங்களை சுவர்க்கத்தில் நுழைவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு முஸ்லிமுடைய விளக்கத்தில் என்றும் உள்ளதுதான் இந்த 10 நாட்கள் என்பது. அதாவது பல இபாதத்துகளை கொண்டு நாம் இதில் என்ன செய்வது, அலங்கரிப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்தல், தொழுகை, ஏனைய இபாதத்துகள், நல்ல அமல்கள், பிறருக்கு செய்யக்கூடிய நன்மைகள், இப்படி வந்து என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றனவோ
அந்த அமல்களில் நாம் விரைந்து செல்ல வேண்டும். விரைந்து செல்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 42வது நாம் இதில் பார்ப்போம். இந்த நாட்கள்ல நாங்க என்ன செய்வது, நல்ல அமல் செய்வதோடு பாவங்களை விட்டு நம்மை நாம் தடுத்துக் கொள்வதும் காத்துக்கொள்வதும், அதே போன்று அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் நாம் என்ன செய்வது, அதை நாம் மகத்துவப்படுத்துவது, புனிதப்படுத்துவது, அல்லாஹ் போட்ட வரம்புகள் அதோடு நாம் நின்று கொள்வது, அந்த வரம்புகளை நாம் மீறாமல் இருப்பது, இது மகத்தான புனிதமான மாதங்கள் என்றும் உள்ள மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் எல்லாம் புனிதமான மாதங்கள். இந்த புனிதமான மாதங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن انفسكم, அதில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாம் பாவங்களை விட்டு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ அது இறையச்சமிக்க உள்ளத்தில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய அந்த புனிதமானவைகள், அல்லாஹ் மகத்துவப்படுத்தவைகளை எவர் மகத்துவப்படுத்துவாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கான ஹைர், நன்மை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஹைருல்லஹு இந்த ரப்பி, அது ரப்பிடமிருந்துள்ள ஹைராக அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்கள்ல நாம் நல்லமல்கள், நற்காரியங்கள், நற்செயல்கள் நாம் இவ்வாறு அதிகப்படுத்துவதற்கும், இந்த நாட்களில் நாம் நல்லமல்களிலே போட்டி போடுவதற்கும், ஆர்வத்தோடு செயல்படுவதற்கும் நாம் உறுதி கொள்ள வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் நமது வாழ்விலே கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது என்பதை, இது நாம் நல்ல ஒரு வாய்ப்பாக பெற்று நம்மை ஒரு சிறந்த ஒரு தர்பியாவுக்கு உட்படுத்துவதற்கும், நமது ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் இதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எமது மனைவி மக்கள் எல்லாம் யார் நமது பொறுப்பிலே உள்ளவர்கள், அவர்களுக்கு நாம் உரிய வழிகாட்டலை இந்த நாட்களில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எனவே நாம் அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலை இந்த நாட்களில் நாம் வழங்குவது, அவர்களை நல்ல அமல்கள்ல இபாதத்துகள்ல நாம் அவர்களை ஆர்வப்படுத்துவது, நமது வீட்டுடைய சூழலை நாம் அதற்கேற்ப அமைத்துக் கொள்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, இறுதியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த மகத்தான 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது நமது வாழ்வில் மிக சிறந்த நாட்கள். எனவே நாம் அதில் ஒருபோதும் அலட்சியமாக இருந்து விடாமல் நம்மை நாம் அதற்காக தயார்படுத்திக் கொள்வோம். எப்படி நாங்கள் ரமதானுக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்வோமோ, நம்மை தயார்படுத்திக் கொண்டோமோ, அது போன்று இந்த நாட்களுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அனைத்தை விடவும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த 10 நாட்களை நான் அடைந்து அந்த நாட்களை நல்ல முறையிலே அமல் இபாதத்தின் மூலம் உனது நெருக்கத்தை பெற்ற ஒரு சிறந்த அடியானாக நான் மாறுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வது, நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வது, நாம் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ளுதல். இந்த 10 நாட்கள் நான் எவ்வாறு பயன்படுத்த போகிறேன் என்ற ஒரு திட்டத்தை நாம் வகுத்து, நாம் திட்டமிட்டு, நாம் அதற்காக நம்மை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.